ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அப்கமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்பிள் புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் 12. இந்த ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னாக்கா 3 வேரியண்ட் இருக்குது. ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் டிசைன் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க போனாக்கா டிஸ்பிளே வந்து 5.4 inches கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து A14 சிப் ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னாக்கா OLED பயன்படுத்தியிருக்காங்க. ரேம் பார்க்க போனாக்கா 4GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி வந்து 64GB வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி வந்து கிடையாது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா கேர்வ்டு நாச் மெட்டாலிக் ஃப்ரேம்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னுடைய சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னாக்கா டியூல் சிம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேனோ, அடுத்து ரெண்டாவது வந்து சிம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போனாக்கா 5G சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குவால்காம் 5G டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வந்து ஆடியோ ஜாக் வந்து USB போர்ட் டைப் C கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் 3D கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 120 to 240 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளாஷும் அவைலபிளாக இருக்குது. ரெட்டினா ஃப்ளாஷ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரியர் கேமரா அப்படின்னு பார்க்க போனாக்கா 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 12 MP இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபோக்கஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ் டிரெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நியூ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போனாக்கா LiDAR 3D சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்க போனாக்கா கார்னிக் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதோட டிசைன் வைஸ் பார்க்க போனாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து சென்சார்ஸ் வந்து கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா தின் பிசில். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி பார்க்க போனாக்கா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா USB போர்ட் C 20 watts பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்ஸில் இன்பில்டாக வராது, செப்பரேட்டாக தான் நம்ம வாங்கணும். அதேமாரி இதில் வந்து இயர்பட்ஸும் வந்து கட் பண்ணிட்டாங்க, அதுவும் நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கணும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அவைலபிளாக இருக்குது. 45 minutes வந்து 0 to 100 வந்து அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படி பார்க்க போனாக்கா 5.4 inches வந்து 45,430 ரூபீஸ்க்கு வருது. இந்த ப்ரைஸுக்கு சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மொபைலோடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு பார்க்க போனாக்கா அக்டோபர் 2 வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலை பற்றினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.